உண்மையிலேயே அது கருப்பு கலரா மாறிச்சுன்னா, அது நேரடியா பிளாக் மேஜிக். அப்ப இது காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. நல்லா கருப்பா மாறி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கல்லுப்பு. ம். நீங்க 100% புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது செய்வினை கோளாறு தான். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் அந்த காலத்துல கன்டினியூவா ஒரு சில விஷயத்த பயன்படுத்தினே இருந்தாங்க. கல்லுப்பு தாண்டி வேற எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க. உப்புக்கு அவ்வளோ மரியாதை குடுத்த கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் குடுக்குற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் தான். இதெல்லாம் தடுக்கும் அத. அந்த சக்திய தனக்குள்ள ஈர்த்துக்கும். உங்களுக்கு வர பாதிப்ப ஈர்க்கக்கூடிய 2டே 2 பேர் தாம்மா. ஒண்ணு பைரவர். ம். நாயின்னு சொல்லுவோம்ல, நாட்டு நாய். ஆமா. நமக்கு வரக்கூடிய விஷயத்த விரயங்கள தடுக்கக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு. அதே மாரி நமக்கு வரக்கூடிய இந்த துன்பமான விஷயத்த தனக்குள்ள எடுத்து நம்மள காப்பாத்துற சக்தியும் இந்த கல்லுப்புக்கு உண்டு. அப்போ அது கருகி போச்சு அப்டின்னாவே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நமக்கான கெட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்போது, நடக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குது, நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுன்னு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இறை பரிகாரத்த நோக்கி இங்க போலாம். ஆனா கண்டுபிடிப்பது மிக மிக எளிமையானது. நல்ல நம்ம சுபிட்சமா இருக்கிறோமா இல்லையான்னு